வணக்கம். நான் பெஞ்சமின், ஃபார்மிங்கனோட ஃபவுண்டர். இன்னைக்கு நம்ம பேச போறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அது எப்படி அக்ரியில ஒரு இம்பாக்ட் குடுக்குது, அதில நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம், அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஏஐ அப்படிங்கிற வேர்ட், ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கடந்த ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷமா எல்லாரும் பேசுறாங்க. ஆனா, ஒரு முன்னோடியா, ஒரு பயனியரா கிட்டத்தட்ட 2013, 14 அந்த டைம் ஃப்ரேம்லயே அதில ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சு, நாங்க ப்ராடக்ட் லான்ச் இந்த 2017ல குரோட்ரான் லான்ச் பண்ணும்போதே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பவரோட லான்ச் பண்ணோம். ஸோ அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி திங்க் பண்ணுவோமோ அதை சிமுலேட் பண்ணி நம்ம பிரெயின் கிட்டத்தட்ட நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி பட் நம்ம இல்லாமல் எல்லா டைம் 24 மணி நேரமும் ஒரு பிரெயின் வேலை செய்யுது அப்படின்னா அது இந்த டெக்னாலஜி பேக்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம முத பண்ணது மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது. இப்போது அதை பற்றி நான் முதல்ல சொல்லியிருப்பேன். ஒரு ஃபார்மர் இந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் வர்றதுக்கு முன்னாடி ஈவன் இன்னைக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பார்ப்பாங்க. ஓ! இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற வெதருக்கு மண்ணை பார்க்குறது, மண்ணை எடுத்து இப்படி கையில் எடுத்து ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு, ஓ! இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் இரிகேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் குடுத்தோம்னா, ஒரு 4 நாளைக்கு தாங்கும். இப்படியெல்லாம் பேசுறத நம்ம பார்த்துருப்போம். ஆனா, இந்த ஃபார்மிங் மோர் அண்ட் மோர் கமர்ஷியல் ஆகும்போது, மக்கள் அர்பனைசேஷன் ஜாஸ்தி ஆகும்போது, இந்த ஸ்கில் குறைய ஆரம்பிக்குது. ஒரு ஒரு எல்லாராலயும் நேர்ல போயிட்டு எப்பயுமே ஒரு ஒரு பிளாட்டையும் பார்த்து இந்த வேலைய பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் இதே தாட் ப்ராசஸ் இன்னைக்கு இருக்கிற வெதர் கண்டிஷன், என்னோட சாயில் கண்டிஷன் இதெல்லாம் ஒரு சிஸ்டம் 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு, நம்ம பிரெயின் மாதிரியே சிமுலேட் பண்ணி, ஓகே இப்போ இரிகேட் பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணா இவ்வளோ நேரம் தாங்கும், திருப்பி எப்போ இரிகேட் பண்ணணும், இப்படிப்பட்ட கணிப்புகள ஆட்டோமேட்டிக்கா பண்றது. செயற்கை நுண்ணறிவோடைய உதவியோட. இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம். இன்ஃபாக்ட் அத நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது, நம்ம இந்தியாவுல பயனியர்ன்றத தாண்டி, ஐ திங்க் உலக அளவுல நம்ம தான் பயனரா இருந்தோம்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் படிப்படியா நெறைய இடங்கள்ல இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூசேஜ இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த விதத்தில இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மருக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை, இன்னைக்கு மோனோகிராப்பிங் அப்படிங்கிற பேட்டர்ன் நெறைய வந்துருச்சு. அப்ப இந்த மோனோகிராப்பிங் கூடயே வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன். நெறைய பூச்சி தாக்கம் அதிகமாயிட்டு இருக்குது. ஸோ, பூச்சி தாக்கமா இருக்கட்டும், இல்ல நான் குடுக்குற உரம் எஃபிஷியன்ட்டா இல்ல, செடிக்கு அயன் தேவை. ஆனா, என்னுடைய உர மேலாண்மையில அயன் இல்ல. இதெல்லாம் நமக்கு எப்ப தெரியும்னா, ஒரு ஒரு இம்பேக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும். இதுக்கு தான் அ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர யூஸ் பண்ணி, நம்ம ஒரு மாடியூல் இப்ப புதுசா கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அது என்ன பண்ணும்னா, நீங்க பிளான்ட்ட பேசிக்கலி ஒரு 2, 3 ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா, குரோட்டான் ஆப்ல ஒரு 2, 3 நிமிஷத்துல உங்களுக்கு ஸ்டடி பண்ணி ஒரு அப்சர்வேஷன் குடுக்கும். அது என்னலாம் இருக்கும்னா, இதுல ஏதாவது அ பூச்சி இம்பேக்ட் இருக்குதா? இன்ஃபாக்ட் அந்த இலையோட ஸ்ட்ரக்சர வச்சே என்ன பூச்சி அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90% மேல கரெக்ட்டாவே கணிக்குது. அதுக்கு அடுத்தபடியா என்ன விதமான அ உர குறைபாடு இருக்குது அந்த செடியில, அ அப்படிங்கிறதையும் கணிச்சு, ஒருவேளை ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் வைரஸ் இன்ஃபெக்டடா இருக்கும். இல்ல அதோடைய ஜெனடிக் கேரக்டரே மோசமா இருக்கலாம். அத நம்ம ஜெனடிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி 4 விதமான இஷ்யூஸையும் அத ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது பெஸ்ட், டிசீஸ், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, அப்புறம் ஜெனடிக் டிஸார்டர். இது 4யுமே கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்றது மட்டும் இல்லாம, அதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிடும். இன்ஃபாக்ட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸிய பொறுத்தவரைக்கும் ஒரு படி மேல போய், நம்ம குரோட்ரான்ல இருக்கக்கூடிய அ ஃபெர்டிகேஷன் பிளான் அதையே மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ணிடும். அப்ப நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிய இம்மீடியட்டா நம்ம அரெஸ்ட் பண்ணிட முடியும். இப்போ ஒரு அக்ரானமிஸ்ட்ட நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் அக்ரானமிஸ்ட் வேணும். ஆனா, ஒரு டெய்லி நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள இம்மீடியட்டா ஒரு ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னா, நம்ம கையிலேயே ஒரு கம்பெனியன் வேணும். நம்ம கூடயே வேணும். அந்த கம்பெனியன் இப்ப நம்ம குடுத்துருக்கிறோம். இதே மாதிரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்மகன் அப்படிங்கிறது ஒரு ஆர்&டி டிஎன்ஏ யோட வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கமர்ஷியல் வேல்யூ மட்டும் இருக்குதான்னு பார்த்து பண்ற கம்பெனி அல்ல. அதனால நெறைய விஷயங்கள் புரட்சிகரமா, புதுசு புதுசா பண்ணிட்டே இருக்கிறோம். அதுல எது ஒரு மார்க்கெட் ஃபிட்னஸ் இருக்குதுன்னு எங்களுக்கு தோணுதோ, அத அப்பப்போ லான்ச் பண்ணிட்டே இருப்போம்.